channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Accountancy level standard. Concept வந்து accounting. Accounting என்னது? It is systematic recording, identifying, measuring, recording, summarizing, interpreting and communicating information. ஸோ எதுக்கெல்லாம் ஒரு accounting யூஸ்னால் உங்கள்கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸஸ் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்களா இல்லையா, அந்த ரிசோர்ஸஸ் வச்சுட்டு என்னெல்லாம் நடந்துச்சு ஃபைனலாக. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்ததா, ஓகே என்னெல்லாம் பண்ணீங்க, இந்த கேபிட்டல் எப்படி நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்களா இல்லையா, எப்படி எல்லாமே இந்த வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஃபினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐ சஜஸ்ட் ஃபார் த செகண்ட் டெஃபினேஷன். அமெரிக்கன் அக்கவுண்டிங் அசோசியேஷன் has defined accounting as a process of ஐடென்டிஃபை பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸ் பற்றி த்ரூ அக்கௌண்டிங், அண்ட் ஆல்சோ இன்ஃபார்ம் ஜட்ஜ்மெண்ட் டெசிஷன். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்னா எப்படி போயிட்டுருக்கு, டிசிஷன்னா நம்ம இது ஓகேவா நாட் ஓகேவா நெக்ஸ்ட்டு, ஸோ அது பிளான் அவுட் பண்ணுறது தான் வந்து இது அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. ஸோ டெஃபினேஷனோட மீனிங் என்னென்னா அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட். ஸோ ஆர்ட்னு என்ன, அக்கௌண்டன்ட் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறாங்களோ, எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஸோ அது வந்து ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மானிட்டரி டேர்மில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். லைக் சேல்ஸ் வந்து 10 lakhsனா 10 lakhs ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், கிளாஸிஃபை பண்ணுவோம், சம்மரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இந்த ரிசல்ட் வந்தது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஓனர்ஸ், ஓகே, தென் இன்வெஸ்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட், அதுமாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அந்த அக்கௌண்டண்ட்டு. ஸோ இது வந்து அக்கௌண்டிங் சைக்கிள் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன், இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்களோ ஒரு சாம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன். ட்ரான்சாக்ஷன், அப்போ நெக்ஸ்ட்டு ஜேர்னலைசிங், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பேரிங் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், and preparing balance sheet, and finally again you are going to get a opening entry. இது எல்லாமே நம்ம லெவல் ஸ்டாண்டர்டில் நம்ம படிப்போம், ரைட்? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சைக்கிள் வந்து ஒரு சீக்வென்ஸு. ஸோ சைக்கிள் நம்மளுக்கு தெரியும், ரைட்? சைக்கிள் எப்படி ரொட்டேட் ஆகுமோ அதே மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ எண்ட் ஆஃப் த டைமில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது எப்பயுமே அது கண்டினியூஸாக அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அக்கௌண்டிங் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன், ஜேர்னலைஸ். இது வந்து ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஜேர்னலைஸ் பண்ணுறது தான் வந்து ஐடென்டிஃபையிங் அண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்படி தான் போடுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டட் பேங்க் அக்கௌண்ட். ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். ஸோ ஜேர்னல் என்ட்ரி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த அக்கௌண்ட் எங்கே பண்ணுவோன்னா நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுவோம். அது பேலன்சிங் சொல்லுவாங்க. போஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ ஜென்ரல் லெட்ஜர். ஸோ ஒரு அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், உங்களுக்கு கேஷ் பற்றி தெரியுன்னா கேஷ் அக்கௌண்ட், ட்ரேட் ரிசீவபிள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா சேலரி அக்கௌண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நம்ம லெட்ஜர் தூக்கிட்டு நம்ம டெபிட் பேலன்ஸ் எது, கிரெடிட் பேலன்ஸ் எது போட்டு டேலி பண்ணுறது தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் நம்ம ஃபேக்ட்ரியில் எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து வில் கால் ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்படி இருக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த மேலே இருக்கிறது மட்டும் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா ஆல் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் we are going to record. That is called as a profit and loss account. இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது கீழே மேலே இருக்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த கீழே இருக்கிறது வந்து 2 ஓப்பனிங் ஸ்டாக், அதில் இருக்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட், 2 சேலரிஸ் அதெல்லாம் இருக்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபோர்மோஸ்ட் திங். பேலன்ஸ் ஷீட் வழியாக நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட். அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. அசெட்ஸ்னால் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ், லைபிலிட்டிஸ்னால் கடன். இப்படி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து நிறைய நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.